ஹலோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சந்தோஷ் மீட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன். ரைஸ் பாடுறா சந்தோஷ். ஏன்டா ஃபர்ஸ்ட் இங்க வந்து இல்லடா, ஆக்சுவலி இப்போ வந்து சிஎஸ்கே வந்து வெளில போயிடுச்சுல. இப்போ அதை வந்து நீ எப்படி ஃபீல் பண்ற? ஓகே, சிஎஸ்கே ஃபேனா நீ எப்படி அதை ஃபீல் பண்ற? நீ ஏன்டா ஃபர்ஸ்ட் வந்த சொல்றா பதில் இங்க. அதுக்கு தானே வந்தேன். நீ ஒரு சிஎஸ்கே ஃபேன்ல அதை எப்படி ஃபீல் பண்ற? ஓகேவா, இப்போ சிஎஸ்கே வெளில போயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும். ஓகேவா, பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் சிஎஸ்கே. நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஓகேவா, இப்போ வந்து நீ வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனா, இப்போ சிஎஸ்கே வெளில போகணும், குவாலிஃபை ஆகல, அதை நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு அதை வந்து நீ இந்த வருஷம் போச்சுன்னா அடுத்த வருஷம் ஜெய் பண்ணாங்க. சரி, ஓகேடா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் சிஎஸ்கே கப் அடிக்குது. ஓகேவா, நம்ம சிஎஸ்கே கப் அடிக்குதான் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து சிஎஸ்கே இந்த வருஷம் தோத்ததுக்கு அதை நீ எப்படி ஃபீல் பண்ண? கஷ்டமா ஃபீல் பண்ணல? அந்த ஃபீலிங் தான் இப்போ நீ வந்து ஷேர் பண்ண. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. மெகா ஆப்ஷன் முடிஞ்ச அடுத்த சீசனு சிஎஸ்கே தூக்கும் கன்ஃபார்மா. ஏன்னா 2021 நினைக்கிறேன், அதுல அடி வாங்கிச்சு சிஎஸ்கே, நல்லா அடி வாங்கிச்சு. 2025 21 முடிஞ்சு மெகா ஆப்ஷன் தோத்துச்சு. ஆனா மெகா ஆப்ஷன் முடிஞ்சு 2வது வருஷம் கப் கன்ஃபார்ம் அடிக்கும். ஓகேவா, நம்ம ஜெயிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீ தோத்ததுக்கான ஃபீலிங் தான் ஷேர் பண்ணோம். ஓகேவா, இப்போ வந்து இப்போ நீ ஒரு மேட்ச் பாக்குறல, இப்போ ஒரு மேட்ச் இப்போ தொடர்ச்சா 10 மேட்ச் தோத்தாங்கல்ல, ஒரு மேட்ச் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிரும், அந்த மேட்ச் ஜெயிச்சிரும், நீ அந்த எல்லா மேட்ச் ஜெயிச்சிருந்தோம் எதிர்பார்ப்போம். ஆனா ஜெயிக்கலையே. அதான் ஏன் ஜெயிக்கல? அது உனக்கு சரி. இப்போ இந்த இயருக்கு வந்து ஏதோ ஒரு கரெக்டா ஒரு ரீசன், இந்த ரீசனால இந்த டீம் மிஸ் ஆச்சு. கோடே இல்லையடா, எங்கடா இருக்கு? இப்ப கடைசி சீசன் தான் தெரியுமா, கடைசி நேரத்துல ஆயுஷ் மாத்திரை, டெவல் பிரவேஸ் அவங்க எல்லாம் முன்னாடி இருந்திருந்தா இன்னும் பிளே ஆஃப் போயிருக்கும் சிஎஸ்கே. ஸ்குவாடே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எடுக்கல. ஸ்குவாட் அலைன்மெண்ட் பண்றதுக்கே எத்தனை மேட்ச் எடுத்துட்டாங்க? ஏன்டா ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் சரியா எடுக்கல, பிளானிங் கரெக்டா இல்ல. தோனி மட்டும் வந்தா போதும். செகண்ட் ஹாஃப்ல வந்த ஸ்குவாட் எல்லாமே அடுத்த சீசனுக்குள்ள அடித்தலாம். ராகுல் திரிபாதி கூட அஸ்வின் அவங்க எல்லாத்தையும் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா, பிளஸ் ஜிம்மி ஓட கூட தேவையில்லை இனிமே நமக்கு. அவர் எதுக்கு தேவை வெட்டியா இருக்காருன்னு தெரியல. அப்புறம் ஜடேஜா சிவன் 2 பேரும் ரிலீஸ் பண்ணி கம்மி பேஸ்ல எடுக்கலாம். ஏன்னா 18 கோடி அவங்க 2 பேரும் இருக்கலாம். இல்ல 18 கோடிக்கு ஜடேஜா ஒருத்தனா இல்ல. இந்த சீசன் இல்லாம அடுத்த சீசன் வரலாம். ஏன்னா சொல்றேன் பாரு, அப்ப லாஸ்ட் போன சீசன் முன்னாடி கப் அடிச்சு லாஸ்ட் 2 பால் அடிச்சாலும் அதுக்கான ஒரு இது இருக்கட்டும்டா. இப்ப ஜடேஜா வந்து 18 கோடி எடுக்கிறீங்கன்னா இன்னும் அவர் எத்தனை வருஷம் விளையாட முடியும் சொல்லு? அடுத்த மெகா வச்சுக்க முடியுமா? அவரால் வச்சுக்க முடியாது. இல்ல, அதுக்கு பதிலா ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா புதுசா போட்டுருக்கானுங்களே. எப்படியும் பழைய பிளேயர் அந்த கேட்டகரியில சிவன் வந்து 12 கோடிக்கு இந்த சீசன் ஒரு 8 கோடி 9 கோடி 3 கோடி நமக்கு இது பெருசா இருக்கும். அப்புறம் ஜடேஜாவை கூட 18 கோடிக்கு ஜடேஜா இல்ல, ஜடேஜா ஒருத்தே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு 10 கோடி கொடுத்து இந்த 8 கோடியை வச்சுட்டு இவர் ஜடேஜா 8 கோடி, சிவந்து 2 கோடி, அது 10 கோடி வச்சு நம்ம எவ்வளவு பேர் இருப்பான். ஏன் கீழ கூட எடுக்கலாம் நம்ம. சரி, ஓகே, விடு. அதை எடுத்துலாம் மேனேஜ்மெண்ட் அவங்க பாத்துக்கணும். ஓகேவா, இப்போ சிஎஸ்கே ஃபேனா உனக்கு வந்து எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? இப்ப இருக்கு 4 டீம் குவாலிஃபை இருக்குல்ல, ஜெயிக்கிற டீம் மட்டும் தான் சொன்னோம். இந்த டீம் ஜெயிச்சா பஞ்சாப். ஓகேவா, எனக்கு வந்து பஞ்சாப், இன்னொரு டீம் ஜிடி. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தா இந்த சீசன்ல உனக்கு ரொம்ப நல்லா போன மேட்ச், நல்லா பஞ்சாப் கேகேஆர் மேட்ச். பஞ்சாப் கேகேஆர் மேட்ச் 111 அடிச்சாங்க பஞ்சாப். எனக்கு வந்து ஜெயிக்கவே முடியாது, பஞ்சாப்ல ஜெயிக்கவே முடியாது. 95 ரன்ல முடிச்சாங்க. இதோட என்ன வேணும்? சரியாசர் கேப்டன்ஸ் வேற லெவல். தொடர்ந்து ஒரு போன சீசன் நல்லா பண்ணாப்ல. ஆனா எதுக்கு அவங்க கேகேஆர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பஞ்சாப்க்கு செம்ம அட்வான்டேஜ். ஆனா இப்போ இந்த சீசன்ல எந்த டீமோட கேப்டன்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க உனக்கு ஃபீல் ஆச்சு? ஸ்ரேயஸ் ஐயர். எதனால எப்படி சொல்றீங்க? 2019ல டாப் 3 கொண்டு வந்தப்பல டெல்லியை. அதே 2020ல ஃபைனல் கொண்டு வந்தப்பல. என்னன்னா ரிக்கி பாண்டிங்க அவர் வந்து ஹெட் கோச். இப்ப எல்லாத்துக்குமே டெல்லியில ஹெட் கோச் வந்து 2019-20ல ரிக்கி பாண்டிங், கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். 2 இதுலயுமே பிளே ஆஃப் கொண்டு வந்தாங்க. பஞ்சாபுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா, 2 பேரும் அதேதான், சேம் 2 பேரும். ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களோட சூப்பரா இருக்குதுல. அதெல்லாம் ஸ்ரேயஸ் கேப்டன்ஷிப் 2024 அதை பார்த்தா தெரியும். கப்பு கேகேஆர் அழகா கொண்டு வந்து போல. ஆனா அவர் எதுக்கு ரிலீஸ் பண்ண இப்போ வரைக்கும் புரியல எனக்கு அதுதான் குழப்பிட்டே இருக்கு. அது மாதிரி கேப்டன் நல்ல பேட்ஸ்மேன் எதுக்கு ரிலீஸ் பண்ண தெரியல. இப்ப பிகேபிஎஸ்க்கு சரியான திருப்பி இனிமே அவ்வளவுதான், சரியான ஆட்டம் போடுவாங்க இனிமே.
நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயரும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகல ஓகேவா. அதுக்கு 2021 குவாலிஃபை ஆகல ஓகேவா. அந்த 2 இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா எதனால? ஆமா, ஏன்னா போன வருஷம் ஜஸ்ட் மிஸ்ல போச்சு பிளே ஆஃப். இந்த வருஷம் வந்து பிளே ஆஃப் அடிப்போம் போவோம் நம்பிக்கையோட வந்தோம் நாங்க எல்லாருமே. ஆனா தோத்து போனோம். அது ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா கப்பு பார்த்து எங்களுக்கு பழகிருச்சு. டக்குன்னு இந்த இதுல ஒரு இல்லைங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ஆசைப்பேனா கப்பு இல்லாம இருக்கேன், தோத்தா கூட ஹாப்பி ஆகுறதுக்கு. சரி ஓகே. இப்ப இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சுதான் என்ன பண்றது? மகமாயி அடிக்கூடாது. சந்தோஷ், ஃபைனல் கொஸ்டின் ஓகேவா. டோனி வந்து அடுத்த வருஷம் இருப்பாரா மாட்டாரா ஐபிஎல்ல? இல்லையான்னு தெரியல, ஆனா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் இருந்தே ஆகணும். என்னோட ஒப்பீனியன் டோனி கன்ஃபார்ம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி எதை வச்சு நான் சொல்றேன்னா, கடைசி ஐபிஎல் விட்டு போகும்போது கப்போட போகணும்ன்றது அந்த மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க எப்படியும். அதனால கப்படிக்க வரைக்கும் டோனி எடுக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு டைம் கப்படிச்சு அதாவது அவருக்கு என்ன ஆசை இருக்கும்னா கடைசி மேட்ச் சேப்பாக்கில் நடக்கணும், அதுல நான் வந்து வெளில போனோம்னு நினைப்பாரு. ஆனா இந்த வருஷம் சேப்பாக்கில் நடக்கணும் மேட்ச் தான் அவன் நடந்துருச்சு. எதனால? மழை பெய்யுன்னு சொல்லிட்டாங்க. வெதர் ரொம்ப அதிகம் இதா இருக்கு. இப்ப கன்ஃபார்ம் தோனி இருப்பாரு கன்ஃபார்ம் இருப்பாரு ஓகேவா. சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதோட ஃப்ரெண்டு தான் ஓகேங்களா. சும்மா ஒரு பண்ண ஒரு இன்டர்வியூ தான். பை.